அனைவருக்கும் வணக்கம். நான் சுமதி மேகவர்ணம். செய்யாதே அப்படிங்கிற ஒரு மூவி. இதுல ராஜா ஐயா அவர்களெல்லாம் நடிச்சிருக்கிறாங்க. இது ஒரு மெடிக்கல் அவேர்னஸ் கொடுக்குற மாதிரியான ஒரு மூவி. ரொம்ப நல்லா வந்திருக்கு. எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. குறிப்பாக டைரக்டர் சார் சொல்லணும் அப்படின்னா, இன்னைய காலகட்டத்தில் இன்னைக்கு ஜென்சி கிட்ஸ் அப்படிலாம் இருக்கிறாங்க இல்லையா, இவங்களுக்கு எப்படி அவங்களோட கனெக்ட் ஆகிற மாதிரி ரொம்ப ஒரு சாமிங்காக ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஃப்ளோயோட நல்ல ஒரு படம் எடுத்திருக்கிறாரு. இதில் ஒரு பெரிய சேலஞ்சாக என்ன பண்ணிருக்காரு, நிறைய புதுமுகங்கள் சினிமா துறைக்கு ரொம்ப இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரவங்க, கேமராவே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களெல்லாம் இந்த படத்தில் என்கேஜ் பண்ணியிருக்காரு. நானும் அப்படிதான். ஸோ எனக்கு பொலிட்டிக்கலாக நிறைய பொலிட்டிக்கலாக நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. பட் இதுதான் மூவி அப்படின்றதுக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம். ஸோ டைரக்டர் சார் ரொம்ப அழகாக எல்லாருக்கும் ரொம்ப ஈஸியாக நம்ம எப்படி ஒரு நார்மல் ஒரு லைஃப்பில் கான்வர்சேஷன் என்ன பண்ணுவோமோ அந்த மாதிரி சொல்லி கொடுத்து நிறைய சீன்ஸ் இது எடுத்தாங்க. ரொம்ப சேலஞ்சிங்கான சில சீன்ஸ்லாம் கூட ஒரு டைரக்டர்ஸ் அவங்க கேமராமேன்லாம் கேமராமேன் அசிஸ்டன்ட் டைரக்டர் அவங்களாம் சார் இதுக்கெல்லாம் 3 நாள் ஆகும் 4 நாள் ஆகும் அப்படின்லாம் அவங்க ஷெட்யூல் போட்டதை டைரக்டர் சார் அழகாக ஒரே நாள்லாம் முடிச்சுட்டு போயிருந்தாரு. ஸோ அந்த மாதிரி இதில் நிறைய ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். இட்ஸ் லைக் ஒரு ஃபேமிலி மாதிரி எல்லாருமே ரொம்ப அழகாக இருந்து கோஆப்ரேட் பண்ணி அந்த பசங்க எல்லாருமே எங்களோட, அந்த ஹீரோ ஹீரோயின் எல்லாமே எங்களோட குழந்தைங்க மாதிரி அங்கே ஒரு நல்ல ஒரு அருமையாக இருந்தது அந்த ஷூட் பண்ண அனுபவம் எல்லாமே. நிச்சயமாக இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையணும், மக்கள்கிட்ட இது ஒரு நல்ல ரீச்சை கொடுக்கும். அதுதான், இது 2 விஷயமா எடுக்கலாம். நம்ம நம்மளோட தரப்புல என்ன பண்றோம்னா, செல்ஃப் மெடிகேஷன்ஸ் இல்லையா. ஸோ ஒரு தலைவலினா நம்மளே ஒரு மாத்திரை போடுறது, அந்த மாதிரியான விஷயங்கள் பண்றோம். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கிறதும் நமக்கு எவ்வளோ பிரச்சனைகள் வருது. பல விஷயங்களை நம்ம ஹெல்த்துக்காக செய்கிறோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நிறைய விஷயங்களை நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அதுவே நமக்கு எப்படி பிரச்சனைகள் ஆகுது. இன்னொரு பக்கம் இந்த மருத்துவத்துறையில இந்த மருத்துவத்தையே ஒரு சேவையா நினைச்சு எவ்வளோ பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதே இன்னொரு பக்கம் அதையே கமர்ஷியலா எப்படி சில பேர் வியாபாரமா மக்களோட உயிரோட விளையாடுறாங்க அப்படின்னு முழுக்க இது நம்மளோட ஆரோக்கியமும் அதை சார்ந்த மருத்துவமும் இதை தான் கோரா எடுத்து டைரக்டர் ராஜா நான் இதுல ஒரு முக்கியமான ரோல் ஒன்று பண்ணியிருக்காரு. ஒரு முக்கியமான பிளே. அதுல என்ன பண்ணியிருக்காருன்னா, அது ஆக்சுவலா அந்த படத்துல நீங்க அதை பார்த்தா தான் அது உங்களுக்கு புரியும். ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்கிறாரு. உண்மையாலுமே இது அவரும் ரொம்ப அழகா, அவர் எப்படி கேஷுவலா அவரோட பாடி லாங்குவேஜ் அவர் எப்படி இது பண்ணுவாரோ அந்த மாதிரி எடுத்து டைரக்டர் சார் அவர்கிட்ட அந்த இது பண்ணியிருக்கிறாங்க. ராஜா சாரோட ரோல் உண்மையாலுமே அட அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்கும். எப்படி இன்னைக்கு நம்ம சொல்றோம் இல்லையா, இந்த மக்களோட ஆரோக்கியத்தில் ஆகட்டும், மக்களுக்கு இளைஞர்களோட நலன் அப்படிங்கும் பொழுது அதுல அரசோட பங்கும் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு ரோலா ராஜாவோட ரோல் இருக்கும். ஒரு முழுக்க அந்த படத்துக்கு உண்டானது என்னவோ அதை அழகா அவர் என்ன சொல்றாங்களோ அப்படிதான். இப்ப யாருமே இங்க இருக்கிறவங்க அரசியல் கிடையாது. டைரக்டர் சார் என்ன சொல்றாரோ அவரை இது பண்ணி, ஏன்னா டைரக்டர் சாரே ஒரு டாக்டர், அதனால அவர் முழுக்க இதை அவரோட பார்வையில, ஒரு டாக்டரோட பார்வையில இந்த சமுதாயம் அப்படிங்கிறதுலதான் எடுத்திருக்காரு. ஸோ அவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே எல்லாருமே. இந்த படத்துல ஒரு காவல்துறை அதிகாரியா நடிச்சிருக்கேன். எனக்கு என்னுடைய இயக்குனர் திரு ராஜா அவர்கள் அமெரிக்காவில் இருக்காரு. அவர் ஏற்கனவே மதுரையில் இருக்கும்போது எனக்கு நல்ல நண்பர். அவர் மக்கள் சேவை செய்யறதுல ரொம்ப இன்வால்மெண்ட்டோட இருப்பார். ஏழை எளிய மக்களுக்கு மருத்துவ வசதி கிடைக்குங்கிறதுல ரொம்ப கான்சியஸாக இருப்பார். எப்போதுமே அவருடைய கிளினிக்கில் கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். காசு இருக்குது இல்லைங்கிறத பற்றிலாம் கவலைப்பட மாட்டார். இருக்கிறவங்களுக்கு வைத்தியம் பண்ணணும், காசு இல்லாதவங்கள்ட்ட வைத்தியம் பண்ணணும், இருக்கிறத கொடுத்துட்டு போங்க அப்படின்பாரு. அது இப்போ சுற்றுப்பட்டு கிராமங்கள்லாம் இருக்குது. ஒரு 200 கிராமங்கள் இருக்குது. அந்த கிராமங்களில் உள்ள மக்கள் பூரா இவருக்கு ரொம்ப அன்பாக இருப்பார். இப்படி பெரிய ஆள் சின்ன ஆளுங்கிறதுல எல்லா லெவல்லையும் பழக்கம் வச்சுருப்பார். காவல்துறையாக இருக்கட்டும், இது சட்டத்துறையாக இருக்கட்டும், போலீஸ் துறையாக இருக்கட்டும், எல்லா துறையிலையுமே அவருக்கு நல்ல அனுபவம் உண்டு. நல்ல அனுபவம் உள்ள அதிகாரிகள் நல்ல பழக்கம் இருக்குது. அரசியல்வாதிகள்கிட்டையும் நல்ல பழக்கம் வச்சுருந்தார். அதனால இந்த படத்தில் திரு ராஜா அவர்கள் நடித்து கொடுத்துருக்காரு. இதில் எந்த மேக்கப்பும் இல்லாமல் பெரும்பாலானவர்களுக்கு எந்த மேக்கப், ஹீரோ ஹீரோயின் மட்டும் லைட்டாக மேக்கப் பண்ணியிருப்பாங்க. மற்றபடி இது சமூகத்துக்கு தேவையான ஒரு படம். சமூகத்தில் மருத்துவத்துறையில் என்னென்ன நல்லது கெட்டது நடக்குது, எப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறது பற்றிய படம். இது அரசு மருத்துவமனையிலையும் நல்ல டாக்டர்ஸ் இருக்காங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதில் கட் பண்ணுங்க. செய்யாது என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான். ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு இடத்துக்கு போகிறோம், டாக்டர்கிட்ட. அங்கே போய் ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷனை வாங்கி 2 மருந்து சாப்பிட்டு போயிடுறோம். அப்போ மறுபடியும் அதே மாதிரி காய்ச்சலோ
இது உடல் போதை வரும்போது அதே ப்ரிஸ்கிரிப்ஷன் வச்சுட்டு நம்ம போயிடுறோம். பட் அந்த நேரத்தில் என்ன நடந்ததுங்கிறதுக்கு அந்த மாத்திரை சரியாக இருக்கும். அதுக்கப்புறம் வர்றதுக்கும் இதே மாத்திரை போடணுங்கிறது வந்து தவறான ஒரு முடிவு. அதுக்கப்புறமும் டாக்டர்கிட்ட தான் போய் மறுபடியும் வந்திருக்க, இதே மாதிரி சிம்டம்ஸ் இருக்குது, இது அது வேற அது விஷயமா கூட இருக்கலாம். அது தெரியாமே அதே மாத்திரையை வாங்கி நம்ம போட்டுட்டு இருப்போம். நம்மளே டாக்டர் மாதிரி நினச்சிக்கிறது. அது நீங்க இருக்கிற அது இதுல வந்து பாத்தீங்கன்னா இது டாக்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கடவுளா பார்க்கப்பட்டாங்க, இப்படி வியாபாரி ஆயிட்டாங்க. அது சில பேர் தான் அப்படி இருக்காங்க. அப்படி எல்லாரும் அந்த சூழ்நிலையில் இல்லை. பணம் வந்து எல்லாருக்கும் தேவைதான். அதுக்காக ஒருத்தங்கள்ட்ட பிடுங்கக்கூடாது. பணத்தை எல்லாருக்கும், உங்களுக்கும் தேவை, எனக்கும் தேவை. அதை வந்து மருத்துவங்கிற பேர்ல பிடுங்கக்கூடாது, பணத்தை பிடுங்கக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம். மக்கள் வந்து அவங்களே வந்து முடிவு பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபீஸ் அதிகமாகிடுச்சு, மெடிசன் அதிகமாகிடுச்சு. அரசு மருத்துவமனைக்கு போங்க, அரசு மருத்துவமனைக்கு போகணுங்கிறது அந்த சப்ஜெக்டே. அரசு மருத்துவமனையில் அவ்வளவு வசதிகள் இருக்கு. நல்லா படிக்கிற டாக்டர்ஸ் பூரா அரசு மருத்துவமனையில் தான் இருக்காங்க. நல்லா படித்த நல்ல விஷயம் தெரிஞ்ச டாக்டர்ஸ் பூராவுமே அரசு மருத்துவமனையில் தான் இருக்காங்க. அவங்கள போய் பார்த்து, அவங்க நல்ல மருத்துவர்களும் இருக்காங்க, அவங்கள பார்த்து நீங்கள் வந்து வைத்தியம் பண்ணிக்கணும். ஃப்ரீயாக வைத்தியம் பண்ணிக்கிறது நிறைய அரசு நிறைய வழிவகைகள் வசதிகள் செஞ்சுருக்கு. எல்லா இடங்கள்லையும் அரசு மருத்துவமனைகள் இருக்குது, பிரைமரி ஹெல்த் சென்டர் இருக்குது. அவங்கள வந்து பார்த்து நீங்கள் அது பயன்படணும். மக்கள் வந்து என்னென்னா டக்குன்னு ஒரு பிரைவேட் டாக்டர்கிட்ட போனால் தான் நல்லா ஆகுங்கிற ஒரு நம்பிக்கை, அவங்கள ஒரு அவநம்பிக்கையே வந்துடுது. கவர்மெண்ட் டாக்டர்னா சரியில்லை அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அப்படி இல்லை. கவர்மெண்ட் டாக்டர்லேயும் நல்ல டாக்டர்லாம் இருக்காங்க. நல்ல டாக்டர் பெரும்பாலானவங்க கவர்மெண்ட்டில் தான் இருக்காங்க. அது தெரியல மக்களுக்கு. அது கான்ட்ராக்ட் பேஸ்ல மருந்து வாங்கும்போது பாத்தீங்கன்னா தகுதி இல்லாத மருந்து, காலாவதியான மருந்து, இந்த மாதிரி மருந்து வந்து மக்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்படுதுன்னு சொல்லி ஒரு மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அவநம்பிக்கை. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து தனியார் டாக்டர் அது வந்து எல்லாரும் சொல்லி அந்த மாதிரி ஆக்கிட்டாங்க. மற்றபடி எல்லா மருந்துகளும் இருக்கு. நல்ல டாக்டர் பார்க்கணும், பார்த்து மறுபடியும் இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும் ஒழிய மற்றபடி ஒன்றும் இல்லை. இவங்க போன உடனே பார்க்கணும்னு நினைப்பாங்க. அதுக்கு வரிசையில் நிற்கணும், அதனுடைய கூட்டம் அதிகமாக தான் இருக்கும். அவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நல்ல டாக்டரை பார்க்கும்போது பார்த்து அவங்க என்ன சொல்கிறாங்களோ, சரி 10 நாள் மாத்திரை சாப்பிடுவாங்க, 5 நாள் சரியாக போச்சு, 5 நாள் மாத்திரை தூக்கி எரிஞ்சிடுவாங்க. அப்புறம் என்ன ஆகும், சரியாகாது, மறுபடியும் அது வரும். அவங்க சொல்கிறது 10 நாள் சாப்பிட சொன்னால் 10 நாள் சாப்பிடணும். இல்லை 5 நாள் சரியாயிடுச்சு, எனக்கு அதுக்கு தேவையில்லை அப்படிங்கும்போது அது பிரச்சனை வருது, மறுபடியும் வந்துடுது. அரசு மருத்துவமனையில தரமான டாக்டர் இருந்தால் சரியான மருந்துகள்ன்றது மக்களோட குறையா இருக்காது. எப்படி நீங்க பாருங்க? அது அரசாங்கம் நிவர்த்தி செய்வோம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் குரு. செய் செய்யாத படத்தில் மெயின் லீடாக பண்ணியிருக்கேன். விஜய்னு ஒரு கேரக்டர். டாக்டர் எஸ் ராஜா சார், அவர் வந்து டாக்டர் யூஎஸ்ல இப்போ கரண்ட்டாக இருக்கார். ஸோ அவர் தான் டைரக்டர். சுப்லக்ஷ்மி மேடம் ப்ரொடியூசர், அவங்கள சாரோட ஒய்ஃப் அவங்க. ஹெச் ராஜா சார், அவர் வந்து ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காரு. தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காரு. படம் வந்து எப்படின்னா ஒரு மெடிக்கல் அவேர்னஸ், அவரோட சாரோட இவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், அவர் கோத்ரூ பண்ணது, மக்கள் வந்து எங்கெங்கெல்லாம் ஏமாறுறாங்க, யங்ஸ்டர்ஸ் எந்தெந்த வழியில ட்ரக் யூஸ் பண்ணுறாங்க, ஸோ இது எல்லாத்தையும் அவரோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து எப்படியாவது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை சினிமாவில் கொண்டு போய் சேர்ப்போம்னு சொல்லி சினிமா மாதிரி இல்லாமல் ரொம்ப ஜாலியாக கேஷுவலாக இப்படிலாம் படம் எடுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப எங்களுக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. நிறையா செட்டை பார்த்துருக்கோம், சீரியஸாக இருப்பாங்க, ரொம்ப ஜாலியாக கேஷுவலாக வந்து அப்படியே அடிச்சுட்டு போயிட்டாரு. அந்த மாதிரி நல்லா பண்ணியிருக்காரு. சார் டேட் சொல்லுவார், அக்டோபர் அந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காரு சார். உங்களுக்கு அஃபிஷியலாக சாரும் மேடமும் டேட் சொல்லுவாங்க, ப்ரொடியூசர். எல்லோரும் கண்டிப்பாக தேட்டரில் வந்து பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறோம். நம்ம பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் என்ன சொல்ல வராங்க, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது. ஏன்னா டைட்டிலே பார்த்தீங்கன்னா என்னடா செய்யாதேங்கிறாங்க அப்படின்ட்டு. ஏன்னா நீங்கள் வந்து பாருங்கள், உங்கள் லைஃப்பில் நீங்கள் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறத டைரக்டர் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாரு. சப்போர்ட் பண்ணுங்க மக்கள், நீங்கள் பாருங்க வந்து. தேங்க்யூ. படத்துக்கு கேரக்டர் விஜய்னு சொல்லிட்டு டாக்டராக பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக பண்ணியிருப்பேன். செகண்ட் ஹாஃபில் ஒரு ஹாஸ்பிட்டல் எம்டி மாதிரி போயிருக்கோம். எப்படின்னா சிம்பிளாக சொல்லணும்னா நிறையா விஷயம் இருக்குது. ஒரு சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு பேஷண்ட் வந்து ஒரு நார்மல் நம்மள மாதிரி ஒரு சாதாரண மக்கள் வந்து எனக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகிறோம். அதே பேஷண்ட் வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போகிறோம். ஸோ வந்துட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அந்த டாக்டர் வந்து என்ன சொல்கிறாங்க, எப்படி ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் அவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கிடைக்குது, டாக்டர்ஸ் எந்த மாதிரி பாசிட்டிவாக வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் எல்லா வசதிகளும் உண்டு, எல்லா எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர்ஸும் இருக்காங்க. மக்கள் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வாங்க அப்படிங்கிறத டைரக்டர் அழகாக சொல்லியிருப்பாரு. படத்தில் நீட்டை பற்றி சொல்லுங்கள். என்ன நீட்டு, அதை பற்றி ஏதாவது சொல்லியிருக்கீங்க? நீட்டை பற்றி
அது டைரக்டர் ஒரு மாதிரி சொல்லாம சொல்லியிருப்பாரு, நீங்க பாருங்க உங்களுக்கு பிடிக்கும். அவருடைய ரோல் ஏதாவது சொல்ல முடியும்? அவர் வந்து சீஃப் மினிஸ்டரா பண்ணியிருக்காரு, தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டரா. அது ஒய்.ஹெச். ராஜா சார் அப்படிங்கிறப்போ அவர் தெரியாதவங்க தமிழ்நாட்டில் இருக்க முடியாது. இன்னைக்கு டேட்க்கு மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு சீனியர் பொலிட்டிஷியன் அவர். அவரோட எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது இன்னைக்கு டேட்க்கு அவர் தான் அதிகம். ஸோ அப்படி இருக்கப்போ நார்மலாக ஒருத்தவங்க வந்து சாதாரணமாக ஒரு ஆர்டிஸ்ட் போட்டு அவங்க அதை சொல்றதுக்கும், ராஜா சார் வந்து அந்த டயலாகை சொல்றதுக்கும் அதோட ரீச்சே வேற. அதுவும் இல்லாமல் டைரக்டர் வந்து ராஜா சாருக்குன்னே யோசிச்சு மெனக்கெட்டு டயலாக்லாம் ரெடி பண்ண ரொம்ப பவர்ஃபுல்லா. ஏன்னா இப்போ ராஜா சார் அதை சொல்றாருங்கிறப்போ மக்களுக்கு அது போய் சேருங்கிறப்போ அது அவ்வளோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனாலதான் ராஜா சார் அதை ஒத்துக்கிட்டு பண்ணாரு. அதான் ராஜா சார். என்னோட பெயர் பாலாஜி. நான் சென்னையில் கொளத்தூரில் வசிக்கிறேங்க. நான் ஒரு சிவில் கான்ட்ராக்டர் கம்பெனி வச்சுருக்கோம், நடத்திட்டு இருக்கோம். நம்ம ராஜா சார் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்டு. ஸோ யூஎஸோட ஒரு ஃபேமஸ் டாக்டர். அவர் இங்கே ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் டீனாக இருந்தார். அது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது. ஸோ அவர் டீனாக இருந்து ஒரு சின்ன ஒரு ஜஸ்ட் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இங்கேருந்து என்ன பண்ணுறாரு, யூஎஸ்க்கு போயிடுறாருங்க. அங்கே ஒரு பெரிய ஒரு ஹாஸ்பிட்டலில், நெட்வொர்க்கிங் ஹாஸ்பிட்டலில் அவர் ஒரு சீஃப் சர்ஜனாக ஒரு இதுவாக வந்து ரொம்ப ஃபேமஸ் டாக்டராக யூஎஸில் இருக்காருங்க. ஸோ அவருக்கு வந்து ஒரு கலையோட தாக்கம் பார்த்தீங்கன்னா, அவர் நிறைய படம் நடிச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி ஒரு ரமணா படத்தில் நடிச்சிருக்காரு, நிறைய படத்தில் நடிச்சிருக்காரு, சுந்தரா டிராவல்ஸ் நடிச்சிருக்காரு. ஸோ அவர் டைரக்ஷன் பண்ணணும், ஒரு படத்தை வந்து சொந்தமாக ப்ரொடியூஸ் பண்ணணும், நிறைய விஷயங்கள் கொண்டு சேர்க்கணும், மருத்துவம் சம்பந்தமாக கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா இது ஒரு மருத்துவரால தான் அந்த மருத்துவ சம்பந்தமா சொல்ல முடியும் இல்லையா. எத்தனையோ டைரக்டர் இருக்காங்க, எத்தனையோ ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க, பட் அவங்க எல்லாம் யாரும் டாக்டர்ஸ் இந்த அளவுக்கு ஒரு சீனியர் டாக்டர்ஸ் இல்லையே. ஒரு டாக்டரை வந்து 5 இயர்ஸ் எல்லாருக்குமே தெரியும், அதுக்கப்புறம் மாஸ்டர் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு தென் அடிஷனல் கோர்சஸ் பண்ணணும். இதெல்லாம் பண்ணாதான் ஒரு முழுமையான டாக்டர் இன்னைக்கு இல்லையா. ஸோ இந்த வரிசையில ஒரு இத்தனை வருஷம் ஒரு சீனியர் மோஸ்ட் டாக்டர், ஒரு ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் டீனா இருந்தவர், ஒரு ஹெச்ஓடியா இருந்தவர். ஸோ அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு படத்தை வந்து மருத்துவத்துல டே டு டே அன்றாட நம்மளோட நடைமுறை வாழ்க்கையில மருத்துவம் பத்தின அவேர்னஸ் யாருக்கா இருக்கா அப்படின்னா கண்டிப்பா இல்லை. மருத்துவம் பத்தின அவேர்னஸ் யாருக்கும் இல்லை. ஒரு காய்ச்சல் தலைவலி அப்படின்னா இமீடியட்டா நம்ம என்ன பண்றோம், மாத்திரை எடுத்து போட்டு அந்த நேரத்தை சரியாயிடுது. பட் அந்த மாத்திரை என்னென்ன சைடு எஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா யாருக்கும் தெரியாது. ஏன்னா இது அவசர காலத்துல அதை நம்ம எடுத்து பண்ணிடுறோம். அது முற்றிலும் தவறும் கூட. ஒரு டாக்டர் கன்சல்டிங் இல்லாம எடுக்கிற மெடிசன்ஸ் என்னென்ன சைடு எஃபெக்ட் வரும் அப்படின்றது இந்த படத்துல அழகா சொல்லியிருக்கோம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா அரசு மருத்துவமனை, அதாவது மக்களுக்காக அரசு இல்லையா. சோ அந்த அரசு என்ன பண்ணுது, அரசு மருத்துவமனையை வந்து இது பண்ணுது. இதனால மக்களோட நலன் அக்கறைக்காக ஒரு அரசு மருத்துவமனை. நம்ம எல்லாரும் அந்த அரசு மருத்துவமனைக்கு போறோமா? இல்ல. ஏன் போறது இல்ல? அங்க இருக்க டாக்டர்ஸ் நம்மள சரியா ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க. நம்ம ஓபி சீட்டு வாங்கி லைன்ல நிக்கணும், அந்த சீட்டு வாங்கிட்டு வரணும், அதெல்லாம் வந்து போறது இல்ல, யாரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது இல்ல. எல்லாரும் தயவு செஞ்சு அரசு மருத்துவமனைக்கு போங்க. அங்க இருக்கிற உபகரணங்கள் இங்க தனியார் ஹாஸ்பிட்டல்ல கூட இருக்காது. அந்த அளவுக்கு லேட்டஸ்டான உபகரணங்கள் அங்க இருக்கு. எல்லா விதமான எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர்ஸ் அங்க இருக்காங்க. அதெல்லாமும் இந்த படத்துல நம்ம சொல்றோம். ஒரு தனியார் மருத்துவமனை ட்ரீட்மெண்ட்டுக்கும் இங்க அரசு மருத்துவ ட்ரீட்மெண்ட்டையும் நம்ம அதை கம்பாரிசன் கொடுத்துருக்கோம். இது அரசியல் நோக்கம் கிடையாதுங்க, இது பொதுவான நோக்கம், பொதுமக்களுக்கான நோக்கம், பொதுவான நோக்கம். சோ மக்களுக்கான ஒரு விஷயம், டே டு டே அன்றாட வாழ்ற நம்ம மக்களுக்காக இந்த விஷயத்த நம்ம வந்து ஒரு படமா அழகா கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதாங்க இது இந்த படத்தோட கம்ப்ளீட் தீம். இதை மருத்துவ தவறுகள் அப்படின்னு இல்லாம இது இதை அதை செய்யாத, இதுதாங்க இந்த படத்தோட கம்ப்ளீட் பேக்ரவுண்டுங்க. இதுல என்னோட கேரக்டர் பாத்தீங்கன்னா, லைக் நான் வந்து ஒரு சுகாதாரத்துறை அமைச்சரா நடிச்சிருக்கேங்க. எனக்கு இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 சீரியல் நான் ஆக்ட் பண்ணியிருக்கேன். ஒரு 5 வருஷம் முன்னாடி, ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி, லாங் பேக்ல. நான் ரெகுலரா ஒரு இதெல்லாம் கிடையாதுங்க, நான் ஒரு சீரியல் ஆக்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஒரு மீடியான்றது பெரிய விஷயங்க. அதாவது இந்த மீடியான்றது ஒரு பெரிய ட்ரீம் அண்ட் பெரிய விஷயமும் கூட. ஸோ எதுவுமே ஒரு விஷயம் மீடியால இன்னைக்கு ஈஸியா ரீச் பண்ண முடியும். சோசியல் மீடியா பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு பெரிய பங்கு வகிக்குது. ஸோ இதுல வந்து நம்ம ஒரு விஷயத்தை கொண்டு போய் ரீச் பண்ணணும் அப்படின்னா ஒன்லி மெசேஜ் மீடியா.
திரைப்படம் இந்த மீடியா வழியா நம்ம வந்து ஒரு விஷயத்த கொண்டு போய் ஈஸியா கொண்டு சேர்க்க முடியும். ஸோ இதுல நானும் ஒரு சின்ன கதாபாத்திரம் நடிச்சிருக்கிறேன் எனக்கு உண்மையிலேயே வந்து ஒரு மகிழ்ச்சி. ஒரு ஒரு நாங்களாம் விரும்பி பண்ணணும்னு சொல்லலாம். இது கமர்ஷியல்லாம் கிடையாதுங்க. இது அகைக்கே சொல்றேன். பட் இங்க நடிச்ச கதாபாத்திரங்கள் எல்லாருமே அவங்களோட ஓன் டேலண்ட், சின்ன சின்ன டேலண்ட், அவங்களுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற டேலண்ட்டை வெளியில கொண்டு வந்திருக்கும்னு தான் சொல்லணும். மற்றபடி இது வந்து ஒரு பக்கா சப்ஜெக்ட் ஓரியன்ட் மூவி. இது வந்து கண்டிப்பா பேசும் பொருளா, கட்டாயமா வந்து எல்லாரும் அறிய போறும் பொருளாகவும், நிறைய பேர் போய் பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற ஒரு படமாவும் 100% இருக்கும் அந்த படத்துல. ஏன்னா இந்த டே டு டே மெசேஜ் இது உங்களுக்கும் சரி எனக்கும் சரி, இந்த மெசேஜ் வந்து கட்டாயம் போய் சேரணும். ஸோ இன்னைக்கு மருத்துவ உலகம்ல என்னென்ன நடக்குது தவறுகள், ஸோ மெடிக்கல் என்னென்ன மிஸ்டேக் நடக்குதுன்றதாங்க இதோட கதையோட தீமே. ஸோ இதை வந்து பாமர மக்களுக்கும் புரியுற மாதிரி அழகா இதை பண்ணியிருக்காங்க. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ நீங்க பார்த்து. வணக்கம். செய்யாதே திரைப்படத்தை பற்றி பேச போகிறோம். இந்த திரைப்படம் மிக அழகாக வந்திருக்கிறது. திறமையான இயக்குனர். இதில் சின்ன ரோல் பண்ணிருக்கேன். இயக்குனர் என்னோட நீண்டகால நண்பர். பொதுவாக மெடிக்கல் அப்படிங்கிற விஷயம் அவேர்னஸ் அவசியம். மெடிக்கல் இன்றைக்கி ஓவர் காஸ்ட்லியாக போச்சு. மக்களுக்கு அந்த பிரச்சனையும் தெரியல, நோயும் அந்த தன்மையும் தெரியல, அதுக்கு என்ன செலவு பண்ணுறது இல்லை. எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் பில் போடுறாங்க, பில்லை பார்த்து பயப்படுறாங்க. இது ஏன் அப்படிங்கிறத படத்தோட கரு. இந்த படத்தில் இயக்குனர், இசையமைப்பாளர், இயக்குனர் மற்றும் இசையமைப்பாளர், டைரக்டர், மியூசிக் டைரக்டர் 3 வேலையில் பண்ணிருக்காங்க. ஹீரோ படத்தில் இவர் தான். நம்ம இந்த படத்தில் HR சார் அந்த படத்தில் வர்றாங்க. அது பெரிய ரோல் பண்ணிருக்காங்க. அது படத்தோட பெரிய ப்ளஸ்ஸு. மக்களுக்கு இந்த படம் ஒரு அவேர்னஸை உருவாக்கும். மெடிக்கல் அவேர்னஸ். இந்த படம் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. திரைக்கு சீக்கிரம் வரப்போகுது. நம்மளாம் சேர்ந்து காட்சியை ரசிப்போம். நன்றி, வணக்கம். சின்ன ரோல் பண்ணிருக்கம்மா படத்தில். என்னோட டாக்டர் ஃப்ரெண்டு, நீண்ட கால நண்பர். இந்த படத்தில் சின்ன ரோல் பண்ணிருக்கம்மா. லீடிங் ரோல் தான். ஹீரோட ரெகுலராக வர்ற மாதிரி, ரெகுலர் படம் போல வர்ற மாதிரி இருக்கும். இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா மக்களை உயிரோட விளையாடுறாங்க மருத்துவர்கள். அதாவது தெய்வமா பாக்குறவங்களே வந்து பணத்துக்கு ஆசைப்படுறாங்க. அது எப்படி நீங்க பாக்குறீங்க? இது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். ஏன்னா கடவுளாக பார்க்குறவங்க வியாபாரியாக மாறிட்டாங்க. அதான் விஷயமே. கடவுள் எப்போ இருந்தாங்க, ஏன் வியாபாரியாக மாறினாங்க, வியாபாரியாக மாறினால என்னென்ன பாதிப்புகள் நமக்கு வந்திருக்கு அப்படின்னு இது வரைக்கும் நிறைய திரைப்படங்களை பார்த்துருக்கோம். இந்த படம் டோட்டலாக உங்களுக்கு ஒரு பெரிய விழிப்புணர்வு கொடுக்குன்னு நம்புகிறேங்க.